ஏன்னா பால் போடுறான் பால்காரன், பேப்பர் போடுறான் பேப்பர்காரன், அப்போ பிச்சை போடுறவன் தானே பிச்சைக்காரன், நம்மளே ஏன்டா பிச்சைக்காரன் இந்த விஜய் ஆண்டனி பாண்டிச்சேரி தெருவில் போயிட்டு அப்படியே பிச்சை எடுக்க விட்டாங்க மார்க்கெட்டில். இல்லை எவ்வளோ பேர் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க? கேமராக்கு முன்னாடி பாடலாம், என்னை வச்சு படம் எடுக்கிற ப்ரொடியூசர் பண்ணக்கூடாது. டிஷ்யூன்னு என்ன டைட்டில் புஸ்க்கு அப்படின்லாம் டைட்டில் இருக்க முடியாது. அது மாதிரி சரி என்ன டியூன் பாடு அப்படின்னு நான் இருக்கிறது பிசிஓ சுற்றி 7-8 பேர் வெயிட்டிங் கத்துறேன் எல்லாத்தையும் பார்க்குறேன். ஆதித்யா டிவி ரசிகர்களே வணக்கம். உங்களுடைய பாஸ்கியான் யார் ஃபேவரட் சிரித்தாலே இனிக்கும். சொசைட்டியில் எவ்வளோ விஷயங்கள் பார்க்குறீங்க. திடீர்னு ஒரு பணக்காரன் திடீர்னு ஓவர் நைட்டு பிச்சைக்காரன் ஆகிடுவான், ஒரு பிச்சைக்காரன் திடீர்னு ஓவர் நைட் பணக்காரன் ஆவான். எல்லாருமே சொசைட்டி தான் அப்படின்னு நீங்கள் ப்ளேம் பண்ணாதீங்க. இதுக்கு காரணம் ஒருத்தர் இருக்கார். அவர் நீங்கள் பார்த்துக்க மாட்டீங்க ரொம்ப ஈஸியாக. பட் வெரி வெரி இல்லஸ்ட்ரியஸ் டைரக்டர். யாரை வேணால் ஆகுவார். அவர் நான் சொல்ல முடியாது, ஏன்னா அவர் சொல்லாமலே டைரக்டர் சசி. வணக்கம் மிஸ்டர் சசி. வணக்கம் சார். வணக்கம் சசி. இது என்ன ஒரு 25 வருஷமாக இப்படியே இருக்கீங்க, என்ன நீங்கள் புரியவே இல்லை, என்ன வரணும் அது வாங்கி வந்துக்கிறீங்க? நான் எப்போ பார்த்தாலும் இதே மாதிரி. நான் உங்களுக்கு நேரில் பார்த்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். பட் அக்கேஷனலி இன்டர்வியூஸில் பார்க்குறேன், அப்படியே இருக்கீங்க டிட்டோ. எப்படி அது? பட் இதே கேள்வி நான் உங்ககிட்ட கேட்க நிஜமாவே உங்க ஹேர் ஸ்டைல் முன்ன இருந்து அப்படிதான், அது விட்டு ஒத்துக்கிறேன். ஆனால் வகுட்டு எடுத்து வாரிந்தேன் சார். இப்போ அப்படியே தழைய இருக்கிறதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இதெல்லாம் இந்த யூஷுவல் ப்ரோட்டோகால் படி ஃபிலிம் இன்ஸ்டியூட் படிச்சுட்டு இது அப்படி தான் வந்தீங்களா? இல்லை கேஷில் எம்பிஏஸ் வந்து திடீர்னு டேரக்டராக வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தெகிடியில் என் ஃப்ரெண்டு ரமேஷ் இருக்கார். அவர் அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து டேரக்ட் பண்ணார், பிரமாதமாக வந்து படம். எப்படி ஹவு டிட் இட் ஹேப்பன் உங்களுக்கு? இல்லை சார், இது நான் சேலத்துலேருந்து இங்கே வர்றப்ப ஏதாவது டைரக்டர் ஆகணும்னு நினச்சி வந்தேன். வந்துட்டு இங்கே வசந்த் சார்கிட்ட ஜாயின் பண்ணதுனால டேரக்டர் வசந்த் தான் எனக்கு குரு. அவர்கிட்டையும் கதிர் சார்ட்டையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க மூலமாக நான் ஒர்க் பண்ணி தான் வந்தேன். உங்களை பார்த்தோன்னு என்ன சொன்னேன், ஏய் நீ ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்னாரா? இல்லை ஒருத்தர் மூலமாக தான் நான் உள்ளே போகிறேன். இன்னொரு அன்வர் சார்னு ஒரு அசோசியேட் டைரக்டர், அந்த படத்தில் அசோசியேட் டைரக்டர், அவர்கிட்ட உள்ளே போனேன். உள்ளே போனோன்னே என்னை பார்த்தாரு. அவருடைய கம்பல்ஷனுக்காக என்னை சேர்த்துறாரு டைரக்டர். பார்த்த உடனே மேலே கீழே பார்த்துட்டு, இங்கே பாரு தினம் வர ஷூட்டிங் பார்க்குறேன், அவ்வளோதான். ப்ரொடக்ஷன்லேருந்து யாராவது கேட்டாங்கன்னா சும்மா ஷூட்டிங் பார்க்க வந்தேன்னு சொல்லு, அவ்வளோதான். அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் சொல்லக்கூடாது. இப்படி தான் முதல் கண்டிஷன். ஐயோ, அது எப்போ அதை நிறுத்தினார் அந்த கண்டிஷனை? லக்கிலி என்னுடைய லக்கு ஒரு 8வது நாளோ 9வது நாளோ கிளாப் அடிக்கிற பையன் வரல. இங்கே யாருக்காவது கிளாப் அடிக்க தெரியுமான்னு கேட்டாங்க. கிளாப் அடிக்கிறதுங்கிறது சினிமாவில் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். கொஞ்சம் அதுக்கு ப்ராக்டிஸ் வேணும். ப்ராக்டிஸ் வேணும், இல்லைன்னா மூக்க உடைச்சிருவாங்க. ஆர்டிஸ்டுடைய மூக்க உடைச்சிருவாங்க. நோஸ்கட். எனக்கு தெரியாது, பட் தெரியும்னு சொல்லிட்டேன். எப்படியாவது பொழைச்சாகணும். கயிறா பாம்பாலாம் செக் பண்ணிட்டு இருக்க முடியாது. சூப்பர் அப்படிதான் வந்திருக்கீங்க. பிச்சைக்காரர்கள் பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணோன்ற பிளான்ல திடீர்னு இல்லை கொஞ்சம் சினிமாட்டிக் எலிமெண்ட் வேணும்னு பண்ணதா, இல்லை ஒரு கதையை ஒன்று ரெடி பண்ணிட்டு அதில் பிச்சைக்காரனுடைய ஹைலைட்ஸ்லாம் நிறையா வந்ததா? எப்படி ஆச்சு? இல்லை சார், கதை வந்து ஒரு பணக்காரனுடைய கதை. பணக்காரன் வந்து அம்மாவுக்காக 48 நாள் பிச்சை எடுக்க வராங்கிறது கதை. அது ரியலாக நடந்த இன்சிடென்ட்டு. அதை நான் ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் பண்ணி முடித்த உடனே நான் கடவுள் வந்துருச்சு. அது வெரி சீரியஸ் அபவுட் த பெக்கர்ஸ் வேர்ல்டு. ஸோ அதுக்கப்புறம் நான் 5 வருஷம் கழிச்சு மறுபடியும் ட்ரை பண்ணுறேன். சரி இந்த தடவை வந்து இது 5 வருஷம் கழிச்சு இந்த சென்ஸ் ஷூட் பண்ணி வச்சா? இல்லை நான் டிஸ்கஷன் முடிக்கும் போது தான் எனக்கு அந்த நான் கடவுள் வருது. ஓகே, இதை அப்படியே தூக்கி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நான் பூ பண்ணிவிட்டு 555 பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சப்ஜெக்ட் எடுக்கிறேன். இதை வந்து காமெடியாக சொல்கிறது. நான் கடவுள் அதுதான் ப்ளஸ் இந்த படத்தில். அதுதான் ப்ளஸ். ஆமாம். இந்த போய் பெக்கர்ஸுக்கு மத்தியில் உட்கார வச்சிங்களா, இல்லை ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை பெக்கர்ஸாக நடிக்க வச்சிங்களா, எப்படி அது? இல்லை சார், இது எல்லாமே அவர் வந்து அப்போ வந்து உண்மையாலும் சொல்லணும்னா நம்ம விஜய் ஆண்டனி அதுக்கு முன்னாடி 2 பெரிய படம் நான் சலீம் 2 பண்ணியிருந்தாலுமே பிச்சைக்காரனுக்கு அப்புறம் தான் பெரிய லெவலில் போனார் சார். பெரிய ஹிட் அது அவருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி அவருக்கு அவ்வளோவா பழக்கம் இல்லை. ஸோ பாண்டிச்சேரி தெருவில் போயிட்டு அப்படியே பிச்சை எடுக்க விட்டாங்க மார்க்கெட்டில். ஆமாம். இந்த மாதிரி எவ்வளோ பண்ணியிருக்கீங்க? ஒரு 3 நாள் பிச்சை எடுக்கும். இல்லை எவ்வளோ பேர் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க? இல்லை அதை கேமராக்கு முன்னாடி பாடலாம். என்னை வச்சு படம் எடுக்கிற ப்ரொடியூசரை பண்ணக்கூடாது. நான் அவர் தான் ப்ரொடியூசர் இந்த படத்துக்கு. அதனால் கேமராக்கு முன்னாடி தான் பண்ணேன். ஆனால் உங்களுக்கு தெரிய படத்தோட ரிசல்ட் தமிழ்லையும் சரி தெலுங்குலையும் சரி பெரிய லெவல் ஹிட். இப்படி ஒரு டைட்டில் வைக்கிறோம். எத்தனையோ லைஃப்பில் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் பணக்காரனாக தான் ஒரே படம் எடுத்தாயா பிச்சைக்காரன் சொல்லுவாங்கல்ல, அது டேபுவாக இருந்திருக்கும் அந்த டைட்டில் வைக்கிறது இல்லை. ஒரு பத்திரிகை பேர் சொல்ல வரும்ல, அந்த பத்திரிகையில் முதல்ல இந்த படத்தை சசி விஜய் ஆண்டனி இணைகிறார்கள்.
பேர் வந்து பிச்சைக்காரன், டைட்டில் வந்து பிச்சைக்காரன், இந்த இந்த இவங்க எல்லாம் நடிக்கிறான்னு போட்டுட்டு கடைசியாக டைட்டிலை மாற்றுங்கப்பா ஓ அப்படின்னு இது கொடுக்குறாரு. ஆமாம், ரிவ்யூ கொடுக்குறாரு. ஓகே, உண்மையாலுமே நான் கதை சொல்லி முடித்த உடனே அடுத்த நாள் சார் ப்ரொடியூசர் ஆக்டர் விஜய் ஆண்டனி வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்துட்டு சார் நாங்கள் சார் செக்குன்னு கொடுக்குறாரு, அட்வான்ஸு கொடுத்துட்டு அவர் வெளியே கிளம்புறாரு. சார் கார் வரைக்கும் நான் வரேன், அவருடைய கார் வரைக்கும் வந்த உடனே சார் நேற்று நீங்கள் கதை சொல்லிட்டு போன உடனே படம் பிடிச்சி பண்ணுறதுன்னு டிசைட் பண்ணேன் சார். ஸோ டைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணுறேன் சார் அப்படின்னா. என்ன சார் டைட்டில் அப்படின்னா பிச்சைக்காரன் எப்படி இருக்கு அப்படின்னாரு. கையில் செக் இருக்கு, திருப்பி கொடுத்துடலாமா? திருப்பி கொடுக்கலாமா? ஏன்னா நான் வந்து இப்போ 555 பண்ணிட்டதுக்கு அப்புறம் ஒரு 7-8 ப்ரொடியூசர்கிட்ட இந்த கதையை சொல்லி எங்கேயும் வேகலை பருப்பு. என்ன காரணம், ஏன் அதை அக்செப்ட் பண்ணல சார்? அதான் சார், கேட்குறவங்க எல்லாம் கேட்குற ஆர்டிஸ்டெல்லாம் என்ன நினைக்கிறேன், இது ஒரு பிச்சைக்காரனோட கதைன்னு நினைக்கிறாங்க. ஆனால் விஜய் ஆண்டனி மட்டும்தான் இது ஒரு பணக்காரனோட கதைரா அப்படின்னு நினைக்கிறேன். அதான் திங்கிங் டிஃப்ரெண்ட். அங்கே தான் டிஃப்ரென்ஸ். தட் மேட் த டிஃப்ரென்ஸ். இந்த கதையில் அவருடைய ரோல் எப்படியா இருக்கும்னு பார்த்தாரா, இல்லை சிச்சுவேஷன்ஸ் ரொம்ப பிரில்லியண்ட்டாக இருக்குன்னு பார்த்தாரா? அவருக்கு ஸ்கோப் இருக்குன்னு பார்த்தாரா, இல்லை கதையை அதான் ஹீரோ அப்படின்னு பார்த்தாரா? இல்லை சார், அவரை பொறுத்தவரைக்கும் கதை தான் பார்ப்பார். ஓகே, கதை தான் பார்ப்பார். இப்போ நான் பண்ணுற 100 சாமி படத்தில் சார் அவருடைய ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கம்மி. ஆனாலும் பிச்சைக்காரனுக்கு அப்புறம் 10 வருஷம் நாங்கள் இணையிறோம் சார். கதை இருக்கான்னு கேட்டார். நான் சொல்கிறதுக்கு தயங்குறேன். என்ன காரணம்னா அவருடைய ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இதில் கம்மி. இருந்தாலும் சொல்லி பார்த்தேன். அதே மாதிரி பிச்சைக்காரன் மாதிரி கண்ணில் கண்ணீர் விட்டு எப்படி இல்லை இல்லை கரெக்டாக கொடுத்துட்டாரு, உண்மையாலே கொடுத்துட்டாரு. ஆனால் அன்றைக்கே இல்லை, அடுத்த நாள் இல்லை, அன்றைக்கே கொடுத்தாரு. எப்படி சார் நீங்கள் சொல்லாமலேருந்து இப்படியே இது மாதிரி கதையே பண்ணிட்டுருக்கீங்களா சார், எப்படி சார் இது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை சார் எனக்கு ஸ்பின்ஸ் எனக்கு தெரியும் சார், நான் கொஞ்சம் கம்மியாக தான் வரேன் இதில் அப்படின்ட்டு. இருந்தாலுமே நான் பண்ணுறேன் சார், இது கதை தான் சார் இம்பார்ட்டன்ஸ், இதை பண்ணணும் சார், இது சொசைட்டிக்கு சொல்லணும் சார். பட் இப்போ நெகட்டிவாக பிச்சைக்காரன்னு வச்சிட்டிங்க, உடனே ஒரு ஆஃபர் வந்துருக்குங்க, உருப்படாதவன்னு ஒரு படம் எடுக்கிறேன் சார், விளங்காதவன்னு ஒன்று எடுக்கிறேன், பண்ணலாமான்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? யார் மற்றவங்க அப்ரோச் பண்ணியிருந்தா? அல்ல இம்மீடியட்டாக வந்துச்சு சார். ஒன்றுனா பிச்சைக்காரன் 2ன்னு எடுக்கணும் அப்படி சொன்னேன். அப்படிதான். அது நீங்கள் டைரக்ட் பண்ணல? அல்ல, அது நான் பண்ணல. What was the reason? சார் எனக்காக வெயிட் பண்ணார். சார் நம்ம 2 பேரும் மறுபடியும் இந்த ரொம்ப ஆஃபர் இருக்குது சார் பண்ணணும் அப்படின்னாரு. எனக்கு கதை வரல, நான் வெயிட் பண்ணேன். நீங்கள் அந்த பிச்சைக்காரன் 2 கதை உங்களுக்கு கிடையாது சம்பந்தம். யூ ஆர் நாட் கன்வின்ஸ்ட் அபவுட் தட்? இல்லை இல்லை. ஓ ஓகே. கன்வின்ஸ்ட். அவர் எங்கிட்ட கதை சொல்லல, எங்கிட்ட கதை கேட்டார். ஓஹோ. கதை கேட்டார். நான் இல்லை நான் யோசிச்சு பார்த்தேன். ஏன்னா பெரிய பிக் ஆஃபர் வருது எனக்கு. ஓகே. ஒன்லி கண்டிஷன் நான் நினச்சி பார்க்காத அமௌண்ட் கொடுக்குறேங்கிறாங்க. என்னன்னா 2 கண்டிஷன். ஒன்று பிச்சைக்காரன் 2ன்னு டைட்டில், 2வது விஜய் ஆண்டனி இதில் நடிக்கணும். வந்த உடனே சொல்லாமலேன்னு எடுத்தீங்க. எஸ். அதுக்கு லிவிங்ஸ்டன் ஏன் அப்படின்னு உங்களுக்கு அது மைண்ட் ஏன் அது வந்தது? அந்த சப்ஜெக்ட்டுக்கு யாரையாவது ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்ச் யாரையா பார்த்தீங்களா? அதுலேருந்து வந்த கதை அது எப்படி வந்தது? அதான் சார், ஒரு என் ஃப்ரெண்டு சேலத்தில் அருள்னு இருக்கார் சார். அவர் லெட்டரில் அப்போல்லாம் லெட்டர் பழக்கம் இருக்கு சார். லெட்டரில் எழுதுறாரு, டே இது மாதிரி பஸ் ஸ்டாப்பில் நின்றுருந்தேன், 2 பொண்ணுங்க வந்து சைன் லாங்குவேஜில் பேசிட்டாங்க. ஏன்னா 2 பொண்ணும் அழகாக இருக்காங்களே, அழகாக இருக்கிற பொண்ணுங்க இப்படி ஆண்டவன் இப்படி ஒரு இதை கொடுத்துட்டானே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். அதில் ஒரு பொண்ணு பேசி முடிச்சுட்டு சைன் லாங்குவேஜ் பேசி முடிச்சுட்டு என்கிட்ட வந்து டைம் என்னன்னு கேட்டுச்சு. ஸோ அதில் ஒருத்தர் தான் அப்படி. நான் உடனே என்ன பண்ணேன் அப்படின்னா, ஓகே ஹீரோ ஹீரோயின் இப்படி மீட் பண்ணுறாங்க, சைன் லாங்குவேஜ்னு நினச்சிட்டு இவன் நினச்சிக்கிறான். ஸோ அந்த பொண்ணு வந்து கேட்கும்போது இவன் வந்து சைன் லாங்குவேஜ் சொல்லிட்டு அந்த பொண்ணு பாவண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகுது. அங்கே போயிட்டு அந்த பொண்ணு பேசுது வீட்டில். ஐயோ ஆடியன்ஸுக்கு ஐயோ அந்த பொண்ணு பேசும் போல் இருக்கே அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவனும் பேசணும். இப்படி ஒரு ஹீரோ ஹீரோயின் இன்ட்ரொடக்ஷனாக தான் பண்ணி வச்சுருந்தேன். இந்த சைன் லாங்குவேஜ், இந்த டெஃப் அண்ட் டம்ங்கிறது. ஓகே. ஒரு டிஸ்கஷனுக்கு போகிறேன், ஒரு ஃப்ரெண்டோட டிஸ்கஷன். ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்ச டிஸ்கஷன் சைன் லாங்குவேஜில் இல்லை பேசுங்க. இல்லை அதில் வந்து அவர் கதை சொல்கிறாரு. அப்போ நான் சொன்னேன், இங்கே பாருங்கள், ஹீரோ ஹீரோயின் இன்ட்ரொடக்ஷன் இப்படி இருக்கக்கூடாது, இந்த லவ் வந்து ரொம்ப நல்ல பாருங்கள். நான் இப்படி இன்சிடென்ட் சொல்கிறேன்னு இப்போ நான் உங்கள்கிட்ட சொன்னதான் சொன்னேன். அவர் அடுத்த நாள் என்கிட்ட வந்து, சார் நீங்கள் தப்பாக எடுத்துக்கலைன்னா அந்த சீக்வன்ஸ் எனக்கு கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டார். நான் என்ன நினச்சேன்னோ தெரியல, டக்குன்னு சொல்லிட்டேன், இல்லை சார் அதை வச்சு நான் கிளைமேக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்ட்டேன். உண்மையாலுமே கிளைமேக்ஸ் எல்லாம் இல்லை. இப்போ நான் சீன் இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இல்லை சார், அதை வச்சு கிளைமேக்ஸ் பண்ணிட்டேன்னா த வெரி நெக்ஸ்ட் செகண்ட், த வெரி நெக்ஸ்ட் மொமெண்ட்
ஐ தாட் ஏன் இதை வச்சு கிளைமேக்ஸ் பண்ணக்கூடாது, ஏன் இதை வச்சு ஏன் இதை ஒரு படமாக பண்ணக்கூடாது. ஸோ நான் சொன்ன ஒரு பொய் தான் ஒரு படமாச்சு. அதான் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பார்க் இருக்கும். பூ வந்து நீங்க தானே ஃபர்ஸ்ட் பார்வதி அவங்களை இங்க தமிழ்ல பண்ணி அது இன்டர்நேஷனல் அக்ளைம்ல அந்த படத்துக்கு. பட் உங்களுக்கு எவ்வளவு ரொமான்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் லைஃப்ல இருந்தது இந்த மாதிரி படங்கள்லாம் எடுக்கிறதுக்கு? கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு லவ் இருந்தது. ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட். இப்போ மீட் பண்றீங்களா அவங்கள? இல்லை சார், ஜூனியர் ஆர்டிஸ்ட் பொண்ணு. அவங்கள தேடிக்கிட்டு நான் போகிறேன். அந்த மசூதி தெருவில் தான் ஜூனியர் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருப்பாங்க, உங்களுக்கு தெரியும், படம் பார்ப்போம். அதில் போகும்போது நான் என்னடா பண்ணுறேன், எதுக்கு வந்த, என்ன பண்ணிகிட்ருக்க நீ? சரி அந்த பொண்ணு இப்போ ஓகேன்னு சொல்லிடுது, நீ கல்யாணம் பண்ணிப்பியா? என்னடா இருக்கு உங்கள்கிட்ட? கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பத்துக்கு அப்புறம் அவ்வளோதான். அப்புறம் பூவாக்கு இதுக்கு தான் வந்தியா? அப்பயே நிறுத்தினேன் சார். இது எக்ஸ்ட்ரீம் மைண்ட் கண்ட்ரோல். இப்படிலாம் வர இந்த குடி சிகரெட்டை விடுற மாதிரி வர ஜான்வரிலாம் விட்டுறாருவாங்க. ஜான்வரி போய் நேரம் விட மாட்டாங்க, தெரியும் எனக்கு. ஸோ இது எப்படி அது விட்டது பெரிய விஷயம், அது கட் பண்ணதில்ல. பட் அவங்க அப்செட் ஆகலையா இருக்கு? இல்லை அவங்களுக்கு தெரியாது. சொல்லாமலே சொல்லாமலே தான். இப்போ லிவிங்ஸ்டனை சூஸ் பண்ணீங்க. தேர் வேர் சோ மெனி ஹீரோஸ் இல்லை, மைண்ட் நிறைய ஓடி இருக்கும். இல்லை சார், நான் கதை சொல்லி முடித்தோன்னே சௌத்ரி சார், யோ நான் லிவிங்ஸ்டன் இருப்பான் அங்கே போயிட்டு, அவன் சார் வந்து அவன் தான் சொல்லுவான். ஆமாம் ஆமாம், லிவிங்ஸ்டன் இருப்பான், நம்ம படத்துக்கு தான் கதை பண்ணிகிட்ருக்கான், நீ போய் அங்கே கதை சொல்லு அப்படின்ட்டார். ஸோ அவருடைய சாய்ஸ் தான் இது. சேகாரில் எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த நெஞ்சோரத்தில்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, பியூட்டிஃபுல் டியூனு. அதில் இவங்க அந்த நிறைய காமிப்பீங்க, மோண்டாஜஸ்லாம் காமிக்கிறீங்கல்ல, அதில் இவங்க வந்து அந்த பிஸா ஜாயிண்ட்டாக அதோட அந்த டோர் கிட்ட போனோடனே இவர் அந்த மெனுகாரை இழுப்பார்ல, நிறைய சில்லறை விழுவுல, அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்தது. when you think of a scene like that, அதை ஒரு சீனாக வச்சா கிளாப்ஸ் வரும், க்ரௌடு கிட்ட தெரியும்ல, ஏன்னா இவன் ஏழன்றது அவங்களுக்கு தெரியாதானே இவன் சில்லறையை வச்சிருக்காங்க. இதை ஏன் நீங்கள் மோண்டாஜாக யூஸ் பண்ணுறீங்க? அது மிஸ் ஆயிருக்கும்ல அந்த ஐடியா. சீனா காமிச்சுன்னா பெட்டராக இருந்திருக்காது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டியூன் வந்துருது, இதை பாட்டா போடுறதா இல்லை பேக்ரவுண்ட் ஸ்கோரா போடுறதான்ற ஒரு கன்ஃபியூஷன் வர மாதிரி, இதை ஏன் அதில் ஃபிட் இன் பண்ணணும்னு நினச்சி அது சீனா பெட்டராக இருந்திருக்காது? இல்லை சார், கண்டிப்பாக சார், அதுதான் சார். ஒரு என்ன நீங்கள் டைலாக் சரி, என்ன டைலாக் வச்சாலும் சரி, என்ன சீன் வச்சாலும் சரி, என்ன காமெடி வச்சாலும் சரி, அது ஸ்க்ரீன் பிளேக்குள்ளே உட்காரல அப்படின்னா வேஸ்ட் ஆகிடும். என்ன டைலாக் வச்சாலும் என்ன காமெடி வச்சாலும் வேஸ்ட் ஆகிடும். ஸோ அந்த ஸ்க்ரீன் பிளே பேட்டர்னுக்கு அந்த சீக்வென்ஸை பாட்டுக்குள்ளே தான் வைக்க முடியுது. அது சீனா வைக்கும்போது லேக் ஆகிடுது. இப்போ அதில் சாட்னா டைட்டஸ் அவங்க கேரளாவில் மல்லு, பூவில் வந்து பார்வதி அவங்களும் மல்லு. உங்களுக்கு கேரளா ஹீரோயின்ஸ் ப்ரையாரிட்டி கொடுக்குறது ரொம்ப பிடிக்குமோ? நெவர் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது சார். பூவில் வந்து நான் வந்து ஃபீல்டு ஒர்க் பார்க்க ரிசர்ச்சுக்கு போகும்போது சார், அங்கே பட்டாசு ஒட்டுற ஒரு பொண்ணு தமிழ்ச்செல்வி பேர், அந்த பொண்ணுகிட்ட நான் நினச்ச அதே லுக், டார்க் ஸ்கின்னு, ஸ்மைலியா, வெள்ளந்தியான சிரிப்பு சார் அவங்களுக்கு. அது அந்த ஹேர் இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் நடிக்கிறீங்களா ப்ளீஸ், நான் உங்களுக்கு என்ன பயம் இருக்கோ எல்லாத்தையும் நான் பார்க்குறேன், ப்ளீஸ் நடிக்க வாங்க அப்படின்னு. அவங்க வேலையை விட்டு நின்ட்டாங்க சார், பயந்துட்டு. ஐயோ, உங்களால் ஒருத்தருக்கு வேலை இருக்கு. ஆமாம். அதுக்கப்புறம் 1 வீக் கழிச்சு அதை வந்துட்டாங்கன்னு சொன்னாங்க சார். சார் என்ன சொல்கிறாங்க சார், நமக்கு நடிக்கிறதுக்கு ரெடியாக இருந்தால் யாரை வேணால் போடுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் சார். இங்கே வந்து அந்த பொண்ணு மட்டும் நடிக்க வந்திருந்தது அப்படின்னா நான் கண்டிப்பாக நான் ஏன் சார் இவங்ககிட்ட போகிறேன் நான். ஓகே, அப்படியெல்லாம் எனக்கு ஒரு ஃபேர் ஸ்கின்டாக இருக்கிற ஒருத்தருக்கு வந்து இப்படி டேன் லுக்கில் உங்களோட டேஸ்ட்டுக்கு வருங்கிறது எப்படி இவங்களை பார்த்தோன்னே தோணுச்சு உங்களுக்கு? கரெக்ட். இப்போ எனக்கு வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வேணும்னு சொல்லிட்டு ஒரு கோஆர்டினேட்டர் சொன்ன உடனே அவர் வந்து நோட் புக்குங்கிற படத்தில் இருக்கிற ஒரு ஃபோட்டோ கொண்டு வந்து காமிக்கிறார். நோட் புக்கில் ஒரு ஃபோட்டோ? நோட் புக்குங்கிற படம், மலையாள படம், கரெக்டு. ஓகே, அந்த ஃபோட்டோ காமிக்கிறார். அந்த ஃபோட்டோவில் நோட் புக்குங்கிறது காலேஜ் சப்ஜெக்ட் சார். இது அதில் ரோமாங்கிற ஒரு ஹீரோயின் காமிக்கிறாரு, பின்னாடி ஒரு 5 பொண்ணுங்க சுற்றி நிற்குதுங்க. நான் வந்து இந்த ரோமாவை விட்டுட்டு பின்னாடி இருக்கிற இந்த பார்வதி இந்த பொண்ணு தான் வேணுங்கிறேன் சார். அது ஹீரோயின் இல்லை சார், இதுதான் சார் ஹீரோயின், எனக்கு இந்த பொண்ணு தான் வேணும் அப்படிங்கிறேன். உன் காலடி ஓசையிலே உன் காதலை நான் அறிவேன் சார். அது மாதிரி சார், நமக்கு தேவையானது அது கண்ணில் வந்து விழுந்துடும் சார். அது எப்படியாவது அட்ராக்ட் பண்ணணும். அந்த ஆர்டிஸ்டோட டெஸ்டினி பாருங்க, அது நீங்கள் அதை பார்க்கணுன்றக்க பிஹைண்டில் ஒரு குரூப்பில் இருந்துச்சு. கரெக்ட். அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட்டாக அவங்க ரொம்ப பண்ணல இல்லைங்க, அது என்ன ஆச்சரியம். அந்த பார்வதியா சார், அவங்க சார் அவங்கள மாதிரி ஒரு டெடிகேட்டிவ் ஆர்டிஸ்ட் பார்த்ததே கிடையாது, பார்க்கவும் முடியாதுன்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா ஒரு 6 மாதம் நீங்கள் வந்து
அந்த ஒரு படம் கமிட் பண்ணிட்டாங்கன்னா இப்பயும் அந்த படம் முடியாமல் வேறு படம் போக மாட்டாங்க. 6 மாதம் போட்ட ஸ்கெடியூல் 8 மாதமாக மாறுது சார். அவங்க இதுபடி ஒரு ப்ராஜெக்ட். ஆமாம், இப்போ 8 மாதம்னா அவங்க வீட்டிலேருந்து ப்ரெஷர், எத்தனை நாளாக ஒரே படத்தில் நடிச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஷர். ஸோ நாங்கள் லாஸ்ட் ஷெட்யூல் போகிறோம். அந்த ஷெட்யூல் பார்த்து பயங்கர மழை சார். இப்போ ஷூட்டிங் கேன்சல் பண்ண வேண்டிய சூழ்நிலை. அடுத்த ஷெட்யூல் வாங்க, இன்னும் இப்போ 1 வீக் கழிச்சு மறுபடியும் ஒரு ஷெட்யூல்னால் அந்த பொண்ணு கை தூக்கிடுச்சு. இல்லை சார் இதுக்கு மேலே என்னால் முடியாது சார், எப்படியாச்சும் எடுங்க சார் அப்படிங்குது. இல்லைம்மா ஃபோர்காஸ்ட் சொல்கிறாங்க, இன்னும் 4-5 நாளைக்கு மழை இருக்குமா, நம்ம 1 வீக் கழிச்சு வரலாம் அப்படின்னு. அந்த பொண்ணு அப்செட் ஆகிடும். நான் வந்து 1 lakh செக் எழுதி நீங்கள் கொடுக்குறீங்க செக்? ஆமாம், நான் கொடுக்குறேன். கரெக்டு. உங்களுக்கு வர செக்? ஆமாம், இது அவுட் கோயிங் செக். செக்கு அந்த படத்துக்கு நான் தான் ப்ரொடியூசர் சார். செக் கொடுத்தேன், இது மாதிரி நீங்கள் வீட்டில் கொடுத்துருங்க, நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுனால ஒன்று செக் கொடுத்துருங்க, தேங்க்ஸ் சார் அப்படி சொல்லிட்டு போயிடுச்சு சார். ஒரு 1/2 hour கழித்து ரூமில் என்னுடைய ரூமுக்கு மறுபடியும் வந்துச்சு சார். செக்கை திருப்பி கொடுக்குறாங்க. சார் இல்லை சார் வேண்டாம் சார், என் ரூமில் போய் கண்ணாடியில் என் முகத்தை பார்க்க முடியல சார். என்னடி ஆள் நீ, என்னடி ஆக்ட்ரஸ் நீ, மாறிங்கிற ஒரு கேரக்டர் பண்ணுறதுக்காக ஒரு அமௌண்ட் நீ பேசின, ஓகே. இப்போ நீ அதே வாயை இப்போ என்ன சொல்லுதுன்னா இன்னும் 1 லட்ச ரூபா அதிகம் கொடுத்தா தான் மாறியாக நடிப்பேன்னு சொல்கிறியடி. என்ன கேரக்டர் நீ, என்ன ஆர்டிஸ்ட் நீ, இவ்வளோ அமௌண்ட்டை இந்த கேரக்டர் நடிக்க வாழ்கிறதுக்கு நான் இவ்வளோன்னு பேசியிருக்கீங்க. இப்போ என்ன சொல்கிறீங்க, அந்த கேரக்டர் நான் இப்போ வாழணுன்னா இன்னும் 1 லட்ச ரூபா கொடுன்னு கேட்குறேன். என்ன ஆக்ட்ரஸ் நீங்கள்? மாறின்னு வச்சதால மாறிட்டாங்க. மாறாமல் இருக்காங்க அப்படி சொல்லி திருப்பி கொடுத்துட்டாங்க. திருப்பி கொடுத்துட்டு எங்கள் வீட்டில் சொல்லாதீங்க சார், எங்கள் வீட்டில் நான் செக் எங்கிட்ட கொடுத்துட்டேன்னு சொல்லிவிடுங்க, நீங்கள் நான் போய் பேசிக்கிறேன். வித்தியாசமான கேரக்டர். ஐயோ அந்த மாதிரிலாம் பார்க்கவே முடியாது சார். டிஷ்யூம்னு ஸ்ட்ரைட்டாக சிம்பாலிக்காக இருக்குது, சண்டை தான் அடிதடி தான், டிஷ்யூம்ன்றோம்ல அந்த டைட்டில். இது பரவாயில்ல, இப்போ இவர்கிட்ட பிச்சைக்காரன் கன்வின்ஸ் ஆகிட்டீங்க. அந்த டைட்டில் டிஷ்யூம்ன்றது என்ன டைட்டில்? புஸ்க்கு அப்படின்லாம் டைட்டில் வைக்க முடியாதுல்ல, அது மாதிரி எப்படி டிஷ்யூம்? ஃபைட்டை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஜீவாவோட இன்ட்ராக்ஷன் அந்த படத்தில் how was it? என்ன அப்போ வந்து ரொம்ப சின்ன பையனாக இருந்தார். எனக்கு ஜீவா வந்து கிரிக்கெட் ஆடிட்டு பழக்கம், எனக்கு சொல்லாமலே பண்ணும்போது ரொம்ப சின்ன பையனை பழக்கம். அவரை கொண்டு வந்து ஃபைட்டராக பண்ணும்போது சவுத்துட்டு, என்னப்பா ஃபைட்டரா என்னப்பா அது எனக்கு. ஆனால் எனக்கு பின்னாடி ஒரு 2 சக்ஸஸ் இருந்துச்சு, எனக்கு சொல்லாமலே ரோஜா கூட்டம் 2 பேர் இருந்துச்சு, அதனால ஈஸியாக நம்பி விட்டாங்க. இப்போ நிறைய விஜய் ஆண்டனி மியூசிக் நிறைய போட்டிருக்காருல்ல நம்ம நீங்கள் பண்ண படங்களில், பிச்சைக்காரன் அண்ட் டிஷ்யூம். ஸோ அதெல்லாம் பாட்டு பயங்கர ஃபேமஸ் ஆச்சு அதில். ஸோ எக்ஸ்ட்ராக்டிங் சாங்ஸ் ஒன்று இருக்குல்ல, உங்கள் மைண்டில் சாங்ஸ் எப்படின்னு தோணாது, சுச்சுவேஷன் சொல்லுவீங்க. எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க இந்த பாட்டு கரெக்டாக என் சீன் என்னோட விஷுவல்ஸுக்கு ஜெல் ஆகும்னு? அது வாட் கிவ்ஸ் தட் டிக் மார்க்? எது அது உண்மையாலுமே அந்த டைமில்? கிவ் மீ ஒன் எக்ஸாம்பிள், ஏதாவது. இப்போ வந்து இப்போ 100 சாமிகள் எடுத்துகிட்டேன்னு வச்சுக்கோங்க சார். 100 சாமிகள் ஃபஸ்ட் படத்தினுடைய மொதல் பாட்டு. ஓகே, அம்மாவுடைய ஹைலைட். அந்த ஃபஸ்ட்டு பாட்டு எப்படி இருக்குன்னா சார், எப்பயுமே அதுக்கு ஒரு பவர் இருக்கணும், அதுக்கு ஒரு என்ன சொல்கிறது, அது வந்து டேக் ஆஃப் வேணும். 100 சாமிகள் இருந்தாலும் அம்மா உன்னை போலா, அது இல்லாமல் நான் இல்லை, ஒர்க் அவுட் ஆகாது. இப்போ அம்மா என்று அழைக்காத உயிரிலே சூப்பர் ஹிட் ஆச்சு. அது இல்லை, அது வந்து படத்துல மொத பாட்டாக இருக்காதுங்கிறேன். ஓ அப்படி சொல்கிறீங்க? மொதல் பாட்டு ஆரம்ப டேக் ஆஃப். நம்ம டேக் ஆஃப் வந்து பயங்கரமாக இருக்கணும், ஃபுல் பிளாஸ்ட். ஆமாம், அப்படி இருந்துச்சு அதுக்கு. ஓகே ஓகே, அதனால ஓகே இந்த டியூன் ஒர்க் அவுட் ஆகிடும். ஃபஸ்ட்டு சாங், 3rd சாங்கும் அதே மாதிரி பயங்கர பெப்பியாக இருக்கணும். இல்லைன்னா அது ஃபாரின் சாங்காக இருந்தாலும் யூரின் சாங் தான். அங்கே போயிடுவாங்க. இப்போல்லாம் பாட்டு சைடில் டக்குன்னு அங்கே போகிறாங்கன்னு சொல்லிட்டு டாய்லெட்லேயும் அதே பாட்டை போட்டுறாங்க. திருப்பி வந்தாலும் நீங்கள் சீரியஸ் சீனில் லாஜிக்கலி டெரிஃபிக்காக இருக்கு நீங்கள் எழுதுகிற டைலாக், அதில் சிரிப்பு வரும்னு எதிர்பார்க்குறீங்களா, இல்லை உங்களுக்கே ஷாக்காக இருக்கா தியேட்டரில் அதுக்கு சிரிப்பு வருதுன்றது? சர்க்காசம் நிறைய இருக்குது பிச்சைக்காரில். எப்படி எதிர்பார்த்தீங்களா அவ்வளோ சிரிப்பு வரும் ஒவ்வொரு சீனுக்கு ஒன்று? இல்லை கண்டிப்பாக சார். இது ஏன்னா பால் போடுறான் பால்காரன், பேப்பர் போடுறான் பேப்பர்காரன், அப்போ பிச்சை போடுறவன் தானே பிச்சைக்காரன், நம்மளே ஏன்டா பிச்சைக்காரன்? இது கவர்மெண்ட் சென்ட்ரல் காமெடி மாதிரி இருக்கு இல்லை? இது மாம்பழத்துக்கு என்ன மாங்காய், அந்த மாதிரி தேங்காய் அந்த மாதிரி இருக்கு. இது ஒர்க் அவுட் ஆகும் தெரிஞ்சே தான் வைக்கிறேன் சார். ஓகே, ரோஜா கூட்டம் வந்து அந்த தீம் வந்து அதில் தான் அந்த சென்டிமெண்ட்டாக ஒரு 50 ரூபா நோட்டு ஒன்று கடைசியில் வருவேன். அது எங்கேயாவது யார்ட்டையா பார்த்தீங்களா? உண்மைதான் சார். செக் மாதிரி யாராவது கேஷ் கொடுத்தாங்களா? அதான் சார். இல்லை சார், என் தங்கை நான் என்ன பண்ணிட்டேன், ஏதோ ஒரு ரீசனுக்காக என் தங்கச்சியோட ஜாமெட்ரி பாக்ஸில் இருந்து அப்போ அவள் 10th
முடிச்சிட்டான். ஓகே. ஒரு 20 ரூபா நோட்டு, அது 20 ரூபா நோட்டு எடுத்துகிட்டு போய் எதோ செலவு பண்ணிட்டேன். மளிகை கடையில் தான் ஏதோ வாங்கினேன். சரி, ஓகே. அவள் உக்காந்து அழுதா பாருங்க. சென்டிமெண்டல் நோட்டா? அவள் ஃப்ரெண்டு வந்து ஃபைனலாக 10th முடிச்சுட்டு போகும்போது அவள் எழுதி கொடுத்துட்டு அதுக்கு அதில் ஏதோ எழுதி கொடுத்துட்டு போயிருக்கான். ஓ, ரைட். அன்னைக்கு அவள் பிடிச்ச அடம் பிடிச்சதில் நான் போயிட்டு மளிகை கடைக்க நாடக வந்து தட்டி எழுப்பி எல்லாம் அதை காலையில் அதுக்கு இது மண்டிக்கு போகிறதுக்குள்ளே, ஐ மீன் மார்க்கெட்டுக்கு போகிறதுக்குள்ளே அது வாங்கின அந்த இன்சிடென்ட் ஞாபகம். அரே ஃபண்டாஸ்டிக். இது நீங்கள் சென்டிமெண்ட் நோட் சொல்லிட்டீங்க. ஆமாம். அந்த கதைக்குள்ளே அது எப்படி வந்தது அந்த 50 rupees நோட்? எக்ஸாக்டாக கரெக்டாக கேட்குறீங்க சார். நான் ஒரு என்ன வேணும் அப்படின்னா, இந்த அம்மாவுக்கு, அதாவது ஹீரோவோட அம்மாவுக்கு இந்த லவ் தெரிய வரணும். இது எப்படி தெரிய வருது அப்படின்னு போட்டு மண்டையை உடச்சிக்கிட்டு இருக்கேன் சார். ஏறக்குறைய ஒரு 28-30 நாள் எங்களுக்கு கதையே வரல சார். திடீர்னு நீங்கள் பவுன்ஸ் பண்ணிட்டீங்க. இந்த ஐடியா இப்படி தான் சென்ட்ரல் பாயிண்ட். இல்லை, இதுக்கப்புறம் நான் வந்து இப்படி ஒரு இன்சிடெண்ட் இருக்குது. எனக்கு ஒரு 50 ரூபா நோட்டு அவன் வந்து எப்படி ஏதோ தெரியல, அந்த ஹீரோவோடைய நோட்டு பையங்க அந்த பொண்ணுகிட்ட போகுது, அது மூலமாக அவங்க அம்மாவுக்கு தெரிய வருது அப்படின்னு ஒரு லைன் பிடிச்ச உடனே இந்த டோட்டல் ஸ்க்ரீன் பிளே ஒரே நாளில் சரி பண்ணிட்டேன் சார். 38 நாளாக அந்த ஸ்க்ரீன் பிளே பேட்டர்னே வரவே இல்லை. ஓகே. இந்த 50 ரூபா நோட்டு உள்ளே வந்தவொடனே எல்லா சில்லறையும் வெளியே இந்த கரன்சி இருக்கு. ஒத்த செக் கொடுக்குறாரு, நீங்க 20 ரூபா நோட்டை வந்து மளிகை கடையில் கொடுக்குறீங்க, 50 ரூபா நோட்டை போய் கதை சொல்றீங்க, அது மில்லியன்ஸ் ஃபெச் ஆகுது. 2000 500 ரூபா நோட்டை ஒழிக்கிறோம். கரெக்ட். கரன்சிக்கு உங்களுக்கும் ஏதோ ஒன்று இருக்கு. கமர்ஷியல் சக்சஸ்ன்றது சசி தான் போல இருக்கு. எங்கப்பா பாரு நோட் வச்சு விளையாடினே இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிரில்லியன்ஸ். அப்புறம் அதுல இந்த ஆப்பிள் பெண்ணே நீ யாரும் ஒரு பாட்டு வருது. அது என்ன ஆப்பிள் ஐஃபோன் வச்சு அது அப்பயும் வந்துச்சா? இல்லை என்ன ஆப்பிள் பெண் என்னது? கரெக்டான ரொம்ப அழகான கேள்வி சார். இது எனக்கு சொல்கிறேன். இது ஏன்னு சொல்கிறேன் பாருங்க. சார் வந்து அது வைரமுத்து சார் தான் எல்லா பாட்டும் எழுதிருக்காரு. அதில் வந்து ஐஸ்கிரீம் சிலையே நீ யாரும் எழுதியிருக்காரு. ஓகே ஓகே. ஃபஸ்ட்டு அல்வா சிலையே நீ யாரோன்னு எழுதினார். அப்புறம் ஐஸ்கிரீம் சிலையே நீ யாரோ. நான் கேட்டேன் சார், இல்லை சார் மாற்றி. சரி ஐஸ்கிரீம் சிலையே நீ யாரோ வச்சுக்கோ அப்படின்னாரு. சரி நான் அப்போ தான் முத தடவை ஒர்க் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு படம் எனக்கு அவர் கூட என்ன ஒன்றுமே சொல்லலை, பேசாமல் வந்துட்டேன். ஆனால் ரெக்கார்டிங் போகுது சார். அதுக்கப்புறம் 15 நாள் ஆச்சு ரெக்கார்டிங் போகிறப்ப. ரெக்கார்டிங் போது அந்த சிங்கர் சீனிவாஸ் பாடுறாரு. நான் வந்து இவர்கிட்ட நம்ம பரதாஸ் சார்கிட்ட போயிட்டு சொன்னேன், சார் தயவுசெய்து சரணம் பாட வச்சுருங்க, நான் ஒரே நிமிஷம் நான் வேறு பல்லவி லைன் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு, அப்போல்லாம் பிசிஓ தான் சார். போயிட்டு சாருக்கு ஃபோன் பண்ணுறேன். அவர் அசிஸ்டண்ட் எடுத்தார், கனெக்ட் பண்ணாங்க. என்னையா பிரச்சனை உனக்கு அப்படின்னு. சார் எனக்கு அந்த ஃபஸ்ட் லைன், சரி என்ன டியூன் பாடு அப்படின்னாரு. நான் இருக்கிறதே பிசிஓ, சுற்றி 7-8 பேர் வெயிட்டிங்க. வெயிட் பண்ணுறோம், ஃபோனில் பாட்டு பாடினிருக்கேன். கத்துறேன், எல்லாத்தையும் பார்க்குறேன். ஆமாம் சார். திரும்பி பார்த்தாங்க, ஆப்பிள் பெண்ணே நீ யாரோ ஓகேயா அப்படின்னு. சார் போ சார், தேங்க்யூ சார் வச்சுட்டு ஓடுறேன். காசை கூடியான்னு பின்னாடி ஓடி வரான். இது அப்படியே வச்சிருக்கீங்க அந்த பிச்சைக்காரில் சில்லறை எடுத்துட்டு போகிறேன். இதெல்லாம் லைஃப்லேருந்து எடுக்கிறப்ப சார் அதில் ஒரு அழகு இருக்குது சார். பியூட்டிஃபுல். அப்போது புக்ஸ் ரொம்ப படிக்கிறது இல்லை சீடிஸ் ரொம்ப பார்க்குறது இல்லை புக்ஸ் நிறைய படிப்பீங்க. அதோடைய அஃபெக்டேஷன் வந்து அதாவது இருக்கும், பரவாயில்ல இருக்கும், வரணும். ஓகே. இது எல்லாருமே கொரியன் ஃபிலிம்ன்றாங்க எதை பார்த்தாலும், அதனால் இல்லை சார் அந்த பாதிப்பை நீங்கள் உண்மையாலுமே என்ன சார், அது உள்ளே இறங்கிடும் சார். அதுலேருந்து நீங்கள் எப்படி கன்வெர்ட் பண்ணுறீங்க, எப்படி மாற்றுறீங்க அப்படின்னு. ஆமாம் சார், நான் ஒரு உண்மையை சொல்கிறேன். நீங்கள் இந்த பிச்சைக்காரனில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பொண்ணு நீங்கள் சொன்ன மாதிரி அவன் மழை பெஞ்சவொன்னு ஐயோ அவன் என்ன பண்ணிட்டு இருப்பான்னு தெரியலன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அவனை பார்க்க வருது. ஒரு ரெயின் கோட்டும் 500 ரூபா 500 ரூபா கொடுத்துட்டு வச்சுக்கோ நீ அப்படிங்குது. எனக்கு வேணாம் எடுத்துக்கோ அப்படிங்குது. இதை பிச்சையாக கொடுத்தா வாங்கிப்பியா அப்படிங்குது ஹீரோயின். அப்படியே மண்டி போட்டு உட்காருவான், கையேந்துவான். சும்மா கொடுத்தா வாங்க மாட்டேன், பிச்சையாக கூட வாங்கிக்கிறாங்கிறான் அவன். ஊரியா சந்த ரோலில் கேட்குறான். இப்போ இதுக்கப்புறம் தான் சீன் வருது சார். இப்போ அந்த பொண்ணு உக்காந்து அந்த 500 ரூபா நோட்டு போடாது, அந்த கையில் கிஸ் பண்ணும், காதலை கொடுக்கும்.
இங்கே தான் லவ் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறேன், எக்ஸிபிட் பண்ணுற லவ். ஆ ஓகே, இது சீன் சார். பட் ஆக்சுவலி நான் வந்து பின்னாடி யோசிச்சு எப்படிங்க இது சீட் பண்ணீங்க, எப்படிங்க பண்ணீங்க கேட்கும்போது உண்மையாலுமே எனக்கு தெரியல. பாஃப்டாங்கிற இன்ஸ்டியூட்டில் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். ஓகே. அப்போ அந்த பசங்களுக்கு கிளாஸ் எடுக்கும்போது தான் எனக்கு தோணுச்சு, ஜூலியா ராபர்ட்ஸ் நடித்த ஒரு படம் சார். அந்த படத்தில் அந்த பொண்ணு வந்து இந்த ரயில்வே கிளர்க்கு சார், டிக்கெட் கொடுக்குறது. அங்கே டிக்கெட் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா அந்த இது உருண்டையாக இருக்கும் சார், அந்த குழியாக இருக்கும், அதில் காயின் போட்டுருவாங்க. அவங்க அதை எடுத்துகிட்டு டிக்கெட் போடுவாங்க. உங்களுக்கு பார்த்துருப்பீங்க நீங்கள் கவுண்டர். இல்லை ஞாபகம் இல்லை சார், படத்தில் இல்லை, ஜென்ரலாக ரயில்வே கவுண்டர். ரயில்வே கவுண்டர் எக்யூப்மெண்ட் கரெக்ட். ரயில்வே கவுண்டர் இருக்கு இல்லையா, அதில் வந்து காசு வைக்கிற இடம் வந்து குழி மாதிரி இருக்கும். அதில் அந்த காயின் போடுவாங்க, அதை எடுத்துகிட்டு அதுக்குள்ளே இது அந்த டிக்கெட் போட்டுருவாங்க. இதுதான் அங்கே இந்த ஹீரோ வந்து அந்த பொண்ணை லவ் பண்ணுறான். ஓகே, ஸோ அந்த பொண்ணு எங்கே போகணுன்னு கேட்கும். கேட்டவுடனே இந்த டிக்கெட் கொடுக்கும். ஓகே, டிக்கெட்டை எடுத்துகிட்டு இவன் வந்து ஒரு ரிங்கை வைப்பான், காசுக்கு பதிலாக ரிங்கை வைப்பான். இது என் மைண்டில் இருக்குது. அதுக்கும் இதுக்கு சம்மந்தம் இருக்கா நான் சொன்ன சீனுக்கும்? பட் அங்கிருந்து தான் வந்திருக்கு. ஓ ரைட். ஸோ நம்ம சப்கான்ஷியஸில் இருக்கும் இதெல்லாம், இந்த மாதிரி விஷயங்கள். அது கரெக்டாக சர்ஃபேஸ் ஆகும் இந்த மாதிரி டிஸ்கஷனில். எஸ். ஸோ இட் ஹெல்ப்ஸ் யூ அலாட். பட் மோஸ்ட்லி உங்களுக்கு ரியாலிட்டியில் பார்க்குற இன்சிடென்ட்ஸ் தான் இல்லை. அப்போ இந்த சிவப்பு மஞ்சள் பச்சை வந்து எங்கள் சிக்னலில் ரொம்ப நேரம் நின்றுந்தீங்களா, எப்படி அது? இல்லை, சிவப்பு மஞ்சள் பச்சை சொல்கிறேன் பாருங்கள். இப்போ அதில் வந்து நம்ம இவர் வந்து சித்தார்த் வந்து இவர் இங்கே ஒரு டிராஃபிக் போலீஸ். ஹீரோ கேட்பான் சித்தார்த்து, நீங்கள் எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறீங்க அப்படிங்க. எதுக்கு அந்தந்த வயசில் என்ன நடக்கணுமோ அதுக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். எதை கேள்வி எங்கிட்ட கேளு அப்படின்னு. எதுக்கு பண்ணிக்கிறீங்க அப்படின்னு அவள் கேட்பான். என்னுடைய சூழ்நிலையில் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயும் சரி வெளியவும் சரி நான் நேர்மையாக இருக்க முடியறதில்ல. ஓஹோ, இந்த உலகத்தில் யாராவது ஒருத்தர்கிட்ட நான் நேர்மையாக இருக்கணும்னு விரும்புகிறேன், அதனால் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இது வந்து நான் என் ஒய்ஃப் கிட்ட பொண்ணு பார்க்க போனப்போ சொன்னது. ஓ பியூட்டி, லவ்லி. என்னால் இருக்க முடியல சுற்றி இருக்கிற இடத்துல. இப்போ நான் சொன்னேன் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு தான், அவங்ககிட்ட நான் கிளைமேக்ஸ் பண்ணிட்டேன்னு சொல்கிறேன். சர்வைவல் சார், நம்ம முழுமையாக இருக்க முடியறதில்ல. அதுதான் ஜெயமோகன் சொல்கிறாரு, நம்ம ஒரு உண்மையை பேசின உடனே ஆஹா நம்ம நல்லவனாக இருக்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு, அப்படி நம்ம நினைக்கிற அளவுக்கு இந்த சமூகம் மலினப்பட்டிருக்கிறதுங்கிறான். ஓகே ஓகே. இந்த சமூகம் அவ்வளவு ஒரு மோசமான நிலைமையில் இருக்குது. உண்மையை பேசணும்னா நம்ம சந்தோஷப்படுறதுக்கு. ஓகே ஓகே ஓகே. நார்மலாக பண்ண வேண்டிய விஷயம் அதெல்லாம். நார்மலாக இருக்கு. ஷாக் ஆகிறாங்க, நான் பல் தேய்க்கிறேன் குளிக்கிறேன். ஸோ பியூட்டிஃபுல். இப்போ இன்றைக்கி இருக்கிற மீடியா அவேர்னஸில், சோஷியல் மீடியாலாம் இருக்கிற ப்ராலிஃபரேஷனில், இப்போ சசி எங்கே இருக்கார் அப்படின்னா 1 செகண்ட் தட்டு இந்த வீடியோக்கள் அங்கே இருக்கார் இப்படி தெரிஞ்சிருது இல்லை. இந்த ஃபேக்டர்ஸ்லாம் டிஸ்கஷனுக்கு வந்ததா? பிகாஸ் இவர் வந்து ஒரு பணக்கார ஆள், பிச்சைக்காரனை உட்கார போகிறாருந்துச்சு, ஐடென்டிட்டி யாருக்காவது ஒருத்தருக்கு தெரிஞ்சிடும் கோயிலுக்கு வரவங்களுக்கு. அதெல்லாம் மீறி எப்படி அது ஹிட் ஆச்சு? ஒருத்தருக்கு தெரியாமல் இருக்குமாயா, அவ்வளோ பெரிய மல்டி மில்லியனரிங்க பிச்சைக்காரனை வாழ்ந்துலாம் ஒருத்தர் கூடயா பார்க்கல, இந்த கேள்வியெல்லாம் கேட்பாங்கல்ல, அதை மீறி எப்படி அது ஹிட் ஆச்சு? அதான் சார், இந்த கேள்வியெல்லாம் நாங்களே எங்களுக்குள்ளே கேட்டு எங்கிட்ட 6 அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்தாங்கன்னா 6 பேரும் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் 1 கோடி பேருக்கு சமம். அவன் கேட்குற கேள்வி நான் பதில் சொல்ல முடியல அப்படின்னா, இல்லை பதில் சொல்ல முடியல, அந்த சீன் கிடையாது கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. 6 பேர்த்துடைய கேள்வி தாக்குதல் என்ன சொல்ல கிராஸ் இன்ட்ராக்ஷன் இருக்கு இல்லையா, இது இன்ட்ராக்ஷன் பண்ணி அதுலேருந்து வெளியே வந்தால் தான் நீங்கள் கேட்குற கேள்விக்கு எந்த சார் நீங்கள் என்னோட 5 படங்கள் இருக்கு, 8 படங்கள் பண்ணிடுறீங்க. 8 படத்தினுடைய எந்த கேள்வியை நீங்கள் எந்த கேள்வி வேணால் கேட்டுங்க, இப்போ சொல்லுவேன் நான். ஓகே, இப்போ பதில் சொல்லுவேன் நான். ஏன்னா அவ்வளோ தரம் நீங்கள் அந்த ஃபீல்டுக்கே போக மாட்டீங்க, அந்த உள்ளுக்குள்ளே போக மாட்டீங்க, செட்டுக்கே போக மாட்டீங்க. இப்போ நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க 100 சாமி ஏதோ ஒன்று சொன்னீங்க இல்லையா? 100 சாமி. இந்த சப்ஜெக்ட்டுக்கான ஸ்பார்க் எங்கேருந்து? ரைட் ஃப்ரம் அ புக்கா இல்லை ஒரு கான்வர்சேஷனா, சொசைட்டிலேருந்தா? இல்லை சார், இது ரியல் லைஃப் இன்சிடென்ட். ஒரு இந்த மாதிரி ஒரு ரியாலிட்டி ஷோவில் பார்த்தேன் அந்த கேரக்டர்ஸை. ஓகே, அதை ஃபாலோ பண்ணப்போ அவங்க ஒரு புக்கு எழுதியிருக்காங்கன்னு தோணுச்சு, எழுதிட்டுனாங்க. ஸோ அதை வாங்கி படித்தேன். அப்புறம் அந்த ஊருக்கே போயிட்டு ஃபுல் டாக்குமெண்டேஷன் பண்ணிட்டேன் 2 வருஷம் முன்னாடி, கொரோனாக்கு பின்னாடி. அப்புறம் இப்போ விஜய் ஆண்டனியை பார்த்து இந்த கதை சொன்னான்னு புரியுது. ஸோ ரியல் லைஃப் இன்சிடென்ட் தான். ஸோ எனக்கு பூவுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட்டு. ஆனால் இது பிச்சைக்காரனுடைய மொழியில் சொல்லியிருக்கேன். ரியாலிட்டியில் நீங்கள் எப்படி
கேமரா கைக்கு வந்துச்சு, நீங்கள் செட்டுக்குள்ளே போயிட்டீங்கன்னா எப்படி, என்ன மாதிரி கேரக்டர் நீங்கள்? டிஃப்ரெண்ட்டாக இல்லை அதே மாதிரி தானே? இல்லை சார், இங்கே மாணிக்கம் இங்கே பாஷாவாக இருப்பீங்களா எப்படி? அப்படியெல்லாம் ஒன்று. சார் ஒரு விஷயம் சார், நீங்கள் தோளில் கை தோள் மேலே கை போட்டு நீங்கள் வேலை வாங்கவே முடியாது சார். புதுசாக இருக்குது. தோள் மேலே தட்டி கொடுத்து வேலை வாங்க முடியாதா? ஏன்? தட்டி கொடுத்து வாங்கலாம், தோளில் கை போட்டு. தோளில் கை மேலே போட்டிங்கன்னா நீங்கள் வேலை வாங்க முடியாது. வேலை வாங்கலாம், ஆனால் அதனுடைய தரம் வந்து கம்மியாக இருக்கும். போக போக கம்மியாகும். ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கணும் சார். யார் தோழியாவது கை போட்டு பிரச்சனையாச்சா? ஆகிட்டே இருக்கு. ஏன்னா என்னை மறந்து போட்டுருவேன், அப்புறம் அடி வாங்கும்போது தான் சரி கையெடு. எவ்ரி டைம், பிகாஸ் தட்ஸ் நாட் மை நேச்சர். எல்லாரும் கூட சமமாக பழகிறது என்னோட நேச்சர். அப்படியே பழகிடுவேன். அப்புறம் சார் ஆன் த வேன்னு வரும், ஓகே பிபி ஏறிடும். ஆன் த வேன்னு வரும்போதே சரி ஓகே கையை எடுத்து இனிமேல். ரொமான்ஸ் எப்படி சார்? எப்படி சார்? ரொம்ப நல்லா இருக்கு சார் உங்கள் படத்தில் ரொமான்ஸ். தேங்க்யூ. அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு ரொமான்ஸில்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நம்ம நிறைய நிறைய பண்ணிக்கிறீங்க உங்களுக்கு லவ். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார். உனக்காக நீயும் எனக்காக நானும் கண்ணாடி பார்த்து கொள்வதை நிறுத்திய பிறகுதான் நம் நட்பு ஆரம்பித்தது அப்படின்னா. கவிதைகள்லாம் வருமா? சரளமாக வருமா? நான் ரொம்ப படிப்பேன். நம்ம சார் படிக்கலைன்னா என்னால் என்னுடைய படம் வந்து கொஞ்சமாவது வித்தியாசமாக இருக்குது, கொஞ்சமாவது எல்லாரையுமே பார்க்க வைக்கிற முடியுது அப்படின்னா ஒன்லி ரீடிங்ஸ் தான். ரீடிங், லேர்னிங். இப்போ இன்னும் டஃப்பாக இருக்கா ஒரு ப்ரொடியூசர் அப்ரோச் பண்ணுறதோ, சப்ஜெக்டை ஓகே வாங்குறதோ, இல்லை உங்கள் நேம் ஸ்டில் சேல்ஸா எப்படி? இது வரைக்கும் என்னுடைய நேம் வந்து கதை கேட்கலாம், ஹிட்டு கொடுத்துருவான் நாங்கள். இது சம்மந்தமாக ஒரு இன்சிடென்ட். இது அந்த மருந்து ஹிட் அதுவா? இல்லை, ஸ்க்ரீன் பிளேல இருக்கிற அந்த ஹிட்டு. ஏதோ ஒன்று சொல்ல வந்தீங்க இப்போ. நான் அப்போ வந்து ஸ்ரீகாந்த் ப்ரொடியூசர், நான் ரோஜா கூட்டத்தில். ஆமாம், அதுக்கப்புறம் ஒரு 4-5 வருஷம் கழித்து இது நடக்குது. அவர் ப்ரொடியூசரு, நான் அவருடைய படம் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு டே போய் இதில் உட்கார்றேன் டிஸ்கஷனில். லஞ்ச் பிரேக்கில் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் தேடி வந்துட்டான், என்னுடைய பழைய ரூம்மேட். என்னடா இங்கே? இல்லைடா, ஸ்ரீகாந்துக்கு கதை சொல்லணும். ஏன்னா அவர் இப்போ தான் வந்து மார்க்கெட்டில் கொஞ்சம் இதானதுனால இப்போ என்னுடைய படத்தில் நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ தான் இது பண்ணியிருக்கேன், இந்த படம் வரட்டும்டா, அதுக்கப்புறம் புக் பண்ணுறேன். இப்போ அவர்கிட்ட கதை சொல்லணும்னு வந்திருக்கான். கொஞ்சம் லேட்டாக இந்த படம் வரட்டும்டா, அப்புறமேட்டு சொல்கிறேன் அப்படின்னு. இல்லைடா, இல்லை நான் அப்பயே சொல்லணும்டா. என் படம் வரட்டும்டா, அது சக்ஸஸ் ஆகதே இல்லையா? டேய், உன்னை பற்றி என்ன நினச்சிட்ருக்க நீ? எத்தனை அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஒன்று ஃபாலோ பண்ணிருக்கான் தெரியுமா? நீ எந்த பேசிக் டைரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுற, எந்த ஹீரோயினை இன்ட்ரடியூஸ் பண்ணுற, இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணிட்டு இப்பயே சொல்லி வைக்கிறது ரெடியாக இருக்கேன்டா. நீ என்ன பண்ணுற? ஒரு 5 பைசா பலூன் எடுத்து ஊதுன்னு ஊதி வெடிக்காமல் கொடுத்துட்றடா நீ அப்படின்னா. ரொம்ப பெரிய பலூன் இருக்குது. எனக்கு அந்த கமெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் வந்து 2 பாஸ் சார் எனக்கு. ஒன்று ப்ரொடியூசர், 2வது சூப்பர் பாஸ் தான் ஆடியன்ஸ். இந்த 2 பேர்த்தையும் நான் ஏமாத்திடக்கூடாது. இதுதான் என்னோட பேசிக் மோட்டர்ஸ். ஃபேண்டாஸ்டிக். சசி, ஜென்ரலாக வந்து காமெடி ட்ராக் இண்டிபெண்ட்டாக இருக்கும். இப்போ கவுண்டமணி செந்தில் ட்ராக் தனி, வடிவேலு ட்ராக் தனி, இன்னும் இருக்கும், ஸ்டோரிஸோட நிட்டாக இருக்கும் இல்லையா? பட் இப்போ கமிங் டு ரோஜா கூட்டம் வந்து அது தனியாக ஒரு ஸ்டோரியாக பை இட் செல்ஃப் ஒன்று இருந்தது, ஒரு ஷார்ட் ஃபிலிமே எடுக்கலாம் போல மாதிரி இருந்தது. அது எப்படி ஜெல் பண்ணுறீங்க? அது எப்படி அமைஞ்சுது அந்த விவேக்கை வச்சு பண்ணது? உண்மையாலுமே நான் அதை எனக்கு தெரிஞ்சு ரோஜா கூட்டத்தில் மட்டும்தான் அப்படி ஒரு தனி ட்ராக்காக வந்தது சார். ஏன்னா பிளேக்குள்ளே அது உட்கார வைக்க முடியல, அந்த கேரக்டர், ஆட்டோ ஓட்டுற கேரக்டரை கொண்டு வர முடியல. ஓகே. ஆனால் ஒரு கமர்ஷியல் படத்துக்கு அப்போ விவேக் இல்லாத படமே கிடையாது. ஓகே. விவேக் சார் இல்லாத படமே கிடையாது. ஸோ அவர் எப்படியாவது உள்ளே கொண்டு வரணுங்கிறதுக்காக நாங்கள் அது எனக்கு குக்டப் விஷயம் தான் சார் அது. ஸோ அதனால் ஒரு ட்ராக் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் வலிஞ்சு நாங்கள் பண்ண ட்ராக் தான் சார் அது. அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஆக்சுவலி நான் கேட்க வந்து அந்த கேள்வி தான், எனக்கு சத்தியமாக உடன்பாடு இல்லை. ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு சில ப்ரெஷர் இருக்கும்ல சார். இந்த படத்தை விவேக்கோட இன்புட்ஸும் நிறையா இருந்திருக்கும். கண்டிப்பாக சார். அது நான் ஒரு தடவை தினத்தந்தி பேப்பர் படிக்கிறேன் சார். என்ன இருக்குன்னா சிந்து பாத்துன்னு இது வரும், அதெல்லாம் வந்துகிட்டே இருக்கும். எத்தனையோ வருஷமா 500 years எல்லாம் வருது பேப்பர் கண்டுபிடிக்கிறதுனாலே. கண்டிப்பாக அதில் படிக்கிறேன் சார். சிங்கம் கூண்டை விட்டு வெளியே வந்தது ஃபஸ்ட்டு. அடுத்த இதில் உரிமையது. ஓகே. அடுத்த 3வது கர்புர்புர். அவ்வளோதான், முடிஞ்சுது.
அன்னைக்கு பேப்பர் அன்னைக்கு அதான் நியூஸ். இது சின்ன வயசுல படிச்சது அப்படியே ஞாபகத்தில் இருக்கு. இது சொன்ன உடனே ஓகே இது பண்ணிடலாங்கன்னு சொல்லிட்டு விவேக் அப்படியே இம்ப்ரூவைஸ் பண்ணார் சார். ஐ லவ்லி பியூட்டிஃபுல் ஃபர்ஸ்ட் கிளாஸ். அந்த பக்ரூன் ஒரு ஷார்ட்டி ஒரு மிட்ஜெட் டிஷ்யூம்ல கொண்டு வந்தீங்க இல்லையா? ஓகே. அது வாண்டனா திணிச்சதா இல்லை அதுக்கு தேவைப்பட்டதா? இல்லை சார், அது கதைக்கு தேவைப்பட்டது சார். அது ஓ ஆமாம். என்னென்னா சார், இப்போ வந்து ஒரு ஃபைட்டர் தான் ஹீரோன்னு முடிவாயிடுச்சு. ஓகே. லவ் ஸ்டோரின்னு முடிவாயிடுச்சு. ஃபைட்டருடைய ஒரு ரொமான்டிக் பேஜை தான் நம்ம காட்டுறோம் அப்படிங்கிறது. ஓகே. இப்போ இந்த இதில் வந்து இவன் ஹீரோவுக்கு ஒரு ஃப்ரெண்டு வேணும். அது யாரை வைக்கலாம்? மறுபடியும் விவேக் சாரா இல்லை என்ன மாதிரி இதை பண்ணலாம் அப்படிங்கும்போது இன்னொரு ஃபைட்டர் தான் வைக்கணும். ஃபைட்டர் லுக்கில் இருக்கணும். அவர் ரொம்ப குண்டாக இருக்கிறத மாதிரி அந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது. இது குழந்தைகளுக்கு டூப் போடுறதுக்கு டூப்பு தான் ஹீரோ. குழந்தைங்களுக்கு டூப் போடுற ஒரு கேரக்டர் இருப்பாங்கல்ல, எப்படி இருக்காங்களான்னு கேட்டோம். அப்படி வந்து எங்கள் அசோசியேஷனில் கிடையாது. ஆனால் குழந்தைங்களுக்கு டூப் போடுறது எங்கள் பசங்களையோ யாரையோ நாங்கள் கூப்பிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்படி குழந்தைங்களுக்கு டூப் போடுற கேரக்டர்னு சொல்லிட்டு ஒரு டார்ஃப் மேனை நாங்கள் சூஸ் பண்ணுறோம். இந்த டார்ஃப் மேனை சார் அப்படி பார்க்குறப்ப எங்களுக்கு யாரை பார்த்தாலும் திருப்தி இல்லை. அப்புறம் கேரளாவில் ஒரு ஷோ பண்ணிகிட்டு இருந்தார். அவருடைய இது மாதிரி ஒரு டிவி ஷோ பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ அவரை பார்த்தப்ப அவர் வந்து டார்ஃப் தான், ஆனால் கலையான முகம். ஓகே. அப்படி தான் அவர் உள்ளே வந்தார். ஆக்சுவலி அவர் சொன்ன காமெடி தான் வந்து டீ கடையில் உட்காந்துருப்பாங்க சார். அப்போ கேட்பாங்க, என்கிட்டலாம் போது இவர் சொல்லுவார், இந்த இவர் பக்ரு, அவர் பேர் ஷார்ட்டாக இருக்குது பக்ரு, சொல்லுவார், இங்கே பேர் படத்தில் அமிதாப் அவர் பேர் அமிதாப். அவன் கேட்பான், அமிதாப் என்ன மறைக்கிற நான் இந்த ஊர்லேயே பிறந்து வளர்ந்தவன் ஞாபகம் வச்சுக்கோ அப்படிமா. இங்கே பாரு பிறந்தவன் சொல்லு வளர்ந்தவன் சொல்லார். Thank you so much, Sashi. We had a lovely time. Very nice meeting you first time. But it's not going to be the last time. நிறைய மீட் பண்ண போகிறோம். Thank you so much. Thank you, sir. ஸோ ரசிகர்களே வந்து சசி வந்து சீன்ஸில் ஸ்டன்னிங்காக பயங்கரமாக காமிக்கிறார். படங்கள்லாம் அவர் யார் அப்படின்னு ஏன் அவரை பார்க்கவே முடியறதுன்னா அவர் சசி கிடையாது, பிஸி, எவர் பிஸி. மறுபடியும் அவரோட சக்ஸஸ் ஸ்டோரியை ஷேர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வீக் ஒரு சூப்பர் கெஸ்ட்டோட சந்திக்கிறோம். யுவர் ஃபேவரட் சிரித்தாலே இனிக்கும்.